காமராஜரை குறித்து திருச்சி சிவா அவருடைய பேச்சு. திருச்சி சிவா தேவையில்லாம இதை பேசியிருக்க வேண்டியதில்லை. மக்கள் உணர்வு தெரியாம வெடிகுண்ட தூக்கி வீசுறது ஆராசா. இப்ப திருச்சி சிவாவுக்கு புரியும், அதுக்கு விட்டுருங்க, இதுக்கு மேல அதெல்லாம் பேசாண்டாம். சில உண்மைகளை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன், அதை நான் சொல்றேன். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேச. வணக்கம் சார். வணக்கம் டேனியால், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியால். ஓகே சார். காமராஜரை குறித்து திருச்சி சிவா அவருடைய பேச்சு, அது திமுக காங்கிரஸ் உறவுலேயே ஒரு பெரிய இது இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். திருச்சி சிவா தேவையில்லாம இதை பேசியிருக்க வேண்டியதில்லை. ஆராசா 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேவையில்லாத வெடிகுண்டு எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசினார் பார்த்தீங்களா? அது தேவையா? அது அந்த எலெக்ஷன் டைமில் பேசி நம்ம கணக்கே அதில் மாறி போச்சு. திமுக 200 சீட்டு வரும்னு சொன்னேன், 30 சீட்டு குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி தான் தேர்தல் காலகட்டத்தில் மக்கள் உணர்வு தெரியாம வெடிகுண்டை தூக்கி வீசுறது ஆராசா. இப்போ திருச்சி சிவா, இந்த திருச்சி சிவா இந்த பேச்சு வந்து காங்கிரஸ்ல சரவணன் ஒரு காங்கிரஸ் கட்சி செயலாளர் ஒரு வீட்டை முற்றிவிட போறது, தென் இவங்க ஜோதிமணி அறிக்கை விடுறது, திருச்சி வேலுசாமி அண்ணன், ரெட்டியார் அண்ணன், காமராஜ் தொண்டர் தேவையில்லாம துரைமுருகன் பேசும்போது துரைமுருகன் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி உண்டு இல்லைன்னு துரைமுருகனை வாய் திறக்க முடியாத அளவுக்கு வாயை அடைச்சிட்டாரு ரெட்டியார் அண்ணன். ஆமா, துரைமுருகன் பேசவே முடியலையே திருச்சி வேலுசாமி அண்ணன் பேசின பேச்சுல. சோ இதெல்லாம் துரைமுருகன், இது ஆராசா, திருச்சி சிவாலாம் ஸ்டாலின் ஒரு தன்மையோட கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இதுல கட்டை போடுற வேலையை செய்யறது. ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர்னு சொன்னா, அது இன்னைக்கு வன்னியர் எழுச்சிக்கு, 64க்கு மேல நாடார் வளர்ச்சிக்கு, 74 மேல கொங்கு வேளாள கொண்டர் வளர்ச்சிக்கு, முக்குலத்தோர் வளர்ச்சிக்கு, உடையார் வளர்ச்சிக்கு, முத்திரையர் ரெட்டியார் கஞ்சம் ரெட்டி வளர்ச்சிக்கு, கவராநாயுடு வளர்ச்சிக்கு காமராஜ் கொண்டு வந்த ஓபிசி தான் முக்கிய காரணம். அது ஓபிசி காமராஜருக்கு அதிகாரம் தான் அதை நிலைநாட்டியிருக்குன்னு ஒரு வரலாற்றுல மறைக்கப்பட்ட இதை காமராஜ் சம்பந்தமா ஸ்டாலின் பேசுறாரு. அப்படி பேசி அவர் கரெக்டா கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் ஆராசா போன்றவங்க மாதிரி திருச்சி சிவா வெடிகுண்டு வீசுறது ஸ்டாலினுக்கு நன்மை பயக்காது. அதனால ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மாற்று அறிக்கை விட்டுருக்கிறாரு. என்றாலும் நான் அதுல உள்ள சில உண்மைகளை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன், அதை நான் சொல்றேன். 71ல வந்து கலைஞர் எடுத்தது முழுக்க ஆண்டி காமராஜ் ஓட்டு தான். 71ல ஆண்டி காமராஜ் ஆட்டு இந்திரா காந்தி கூட கலைஞர் கம்பைன் பண்ணிடுறாரு. இந்திரா காந்தியே நேரில் கலைஞர் வீட்டுக்கு வந்து கையை பிடிச்சி என்னோட ஆட்சியை காப்பாத்துங்க, நீங்க சப்போர்ட் பண்ணாதான் கிரி ஜெயிக்க முடியும்னு ஆதரவு கேட்டாங்க. செஞ்சுரிட்டிக்கு எதிராக கிரிக்கு ஆதரவு கொடுத்து கிரி வெற்றி பெறாரு. அப்புறம் 71 கூட்டணி வருது. இந்திரா காந்தி அம்மையார் பார்லிமெண்ட்டும் வேண்டாம், எனக்கு அசம்பிளி பார்லிமெண்ட் போதும், அசம்பிளி வேண்டாம்னு கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்க. அதற்கு பிறகு கலைஞர் வந்து அப்படி ஜெயித்தவங்களை சேரிட்டி பாய்ஸ்ன்னு நாஞ்சில் மனோகரன், அது கலைஞருக்கு சத்ரு நாஞ்சில் மனோகரன், சேரிட்டி பாய்ஸ்ன்னு மோகன் குமாரமங்கலம், சி சுப்பிரமணியம் இவங்களெல்லாம் வந்து அவரு கிண்டல் பண்றாரு. கிண்டல் பண்ணதும் எம்ஜிஆர் வரும்போது சம்பத்து இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு மறைமுக ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப கலைஞர் வந்து எம்ஜிஆர் கூடின கூட்டத்தை பார்த்து எமோஷனல் ஆயிடுறாரு. அப்படி ஆயிருக்க கூடாது. கலைஞர் தன்னோட ஓட்டு ஆண்டி காமராஜ் ஓட்டா வந்த ஓட்டு தாங்கிறதுல தெளிவா இருந்திருக்கணும். அப்ப அவர் வந்து நான் வராவிட்டாலும் பரவாயில்லை, பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு பேசிட்டார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துட்டு, நான் இதையும் வெளிப்படையா சொல்லக்கூடியவன். அன்னைக்கு என்ன பேசினாரு கேங்கிறதான் சொல்றேன். தினமலர் பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆயிருக்குது. யார் வேணாலும் ஆதாரத்தை எடுத்து காட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அன்னைக்கு கேஏகே பேசினது முழுக்க ஜாதி அரசியல பேசினார். என்ன பேசினார்னா, சல்லி குருசாமி தேவரை கொண்டவர் காமராஜ், பேயன் முனியாண்டி தேவரை கொண்டவர் காமராஜ், நாமெல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலோ பாய்சன் மூலமாக கொண்டவர் காமராஜ்னு கேஏகே பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாரு, அந்த காமராஜருக்கா உங்கள் ஓட்டு? மக்கள் இல்லம்மா கூட்டத்தில் வர்றது, கூட்டத்தில் உள்ள மக்கள். அடுத்தால திரும்ப ஆரம்பிப்பார் கேஏகே, சல்லி குருசாமி தேவரை கொண்ட காமராஜர், பேயன் முனியாண்டி தேவரை கொண்ட காமராஜர், நாமெல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலோ பாய்சனா கொண்ட காமராஜர், தான் வராவிட்டாலும் வர வேண்டும் என்று சொல்கிறார் கருணாநிதி, அந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டு? தான் வராவிட்டாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை கொண்ட காமராஜர் வர வேண்டும் என்று சொல்கிறார் கருணாநிதி, அந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு திரும்ப கேட்பார். உடனே மக்கள்
இல்லை இல்லைன்னு ஆரவாரம். இதே கேப்ஷனோட தினமலர்ல நெல்லை எடிஷன்ல என்னுடைய 14 வயசுல எங்க வீட்டுல குமரேசன் அண்ணன், பகவதி அண்ணன் எல்லாரும் பார்க்கும்போது நானும் அதை பார்த்துருக்கிறேன். இந்த பேச்சை எப்படி கேகே பேச்சு தினமலர்ல பெருசா வந்திருக்குது. ஸோ இந்த இப்ப தினமலர் ஆர்ச்சிவ்ஸ்ல போனா திண்டுக்கல் எலெக்ஷன் டைம்ல கேகே பேச்சுன்னு பார்த்தா இருக்கும். அப்போ கலைஞர் அந்த இடத்துக்குள்ள பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணிட்டார். அதனாலதான் அவர் திண்டுக்கல்ல 3வது ரொம்ப கீழே போனார். அந்த காமராஜ் எதிர்ப்பு ஓட்டுன்னு எடுத்து வச்ச வாக்கெல்லாம் எம்ஜிஆர் பக்கத்துல போயிட்டு. இதுதான் உண்மை நிலைமை. வரலாறா கரெக்டா சொல்லணும். அதுல கலைஞருக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்னன்னா, இந்திரா காந்திக்கு அவர் கொடுத்த மெசேஜ், நீங்க எம்ஜிஆருக்காக என் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுனா நான் காமராஜரை சப்போர்ட் பண்ணிடுவேன். எமர்ஜென்சி பீரியட் அது பிறகு வருது. அது எமர்ஜென்சி முன்னே இது ஆரம்பிச்சிட்டு. அப்ப காமராஜரோட அந்த அரசியல் சக்திங்கிறது கலைஞர் ஆட்சியை அவர் இறக்கும் வரை காப்பாத்துச்சு. இதுதான் இதுல ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. 100க்கு 100 இது உண்மை. கலைஞர் ஆன்டி காமராஜ் ஓட்டை 71 எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரோ காமராஜா பேசினது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அது மக்கள் மத்தியில எம்ஜிஆரை தூக்கி விட்டுட்டு எம்ஜிஆரும் இதை பேசினாரு. நான் வரலன்னா காமராஜ் வரணும்னு கருணாநிதி சொல்றாரு. இதுக்காக நானும் அண்ணாவும் சேர்ந்து காமராஜை தோக்கடிச்சோம். 67 காமராஜ் தோல்வியில அண்ணாவுக்கும் இவருக்கும் தான் பங்குங்கிறார் எம்ஜிஆர். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் வராவிட்டாலும் காமராஜ் வரும்னு சொல்றாரு. இவர் திராவிட இயக்கம்னு சொல்றதுக்கே கருணாநிதிக்கு அது அருகதை இல்லை. இதற்காகத்தானா அண்ணாவும் நானும் சேர்ந்து காமராஜரை தோக்கடிச்சேன்னு எம்ஜிஆர் கேட்டார். எம்ஜிஆர் ஜாதிய ரீதியா பேசல, கேஏகே தான் ஜாதிய ரீதியா பேசினார். இதுதான் துரை கருணாவுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையாகி சைத துரைசாமி அண்ணன் கூட என்கிட்ட கேட்ட. அண்ணனுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு புத்திசாலித்தனத்தையும் நான் சொல்லக்கூடியவன், எதுனாலும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன், உண்மை இருந்தா உண்மையை மறைக்காம பேசக்கூடியவன்னு சைத அண்ணனுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இடத்துக்குள்ள இப்ப தேவையில்லாத ஒரு இதை தான் திருச்சி சிவா பேசியிருக்கிறாரு. திருச்சி சிவா, துரைமுருகன், ராராசா இவங்களெல்லாம் ஸ்டாலின் அடக்கி வைக்கிறது திமுகவுக்கு நல்லதுங்கிறது நம்மளோட கருத்து. இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு விரிவான அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. சார், இப்ப அதுல திருச்சி வேலுசாமி சொல்றாப்புல 2 அமைச்சர்கள் நாங்க இருப்போம், எங்க கூட்டணியில 2 அமைச்சர்கள் இருப்போம் காங்கிரஸ்ல இருந்து அப்படிங்கிறாரு. அது அவருக்கு எதிர்பார்ப்பு. அது அவ்வளவு அப்படி கடந்து போயிடலாமா? அது சரியா இருக்குமா? ஏன்னா மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் அவரும். திருச்சி வேலுசாமிக்கும் மிக நீண்ட அரசியல் அனுபவம் உண்டு. அண்ணன் எனக்கு குரு. நீங்க வேலுசாமி கூட எல்லாம் இதுல அவர் மீட்டிங் மார்த்தாண்டத்துல போட்டா நம்ம ஒரு டீமா நார்வேல இருந்து போய் பார்ப்போம். அண்ணன் மேல உள்ள மரியாதை நமக்கு பெருசு. பட் ராகுல் காந்தி ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸை தான் பாக்குறாரு. மோடி காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கும் கத்திரி போட விரும்புறதுனால ஸ்டாலினை விட்டுறக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் டெல்லி தலைமை ரொம்ப ஹெவியா இருக்கிறாங்க. திமுக நடத்தின போராட்டத்திலே ராகுல் காந்தி கலந்துக்கிறார். அதே மாதிரி ஸ்டாலினும் காங்கிரஸ் கூட்டணிகளை உறுதியா இருக்காரு. இப்ப செல்வ பெருந்தகையும் கிட்டத்தட்ட திருச்சி வேலுசாமி பேச்ச அவரால் ஒரு அறிக்கை விட்டு தான் சமாளிக்க முடியுதே தவிர ஒரு அக்ரெசிவா இல்லையே சார். அப்ப ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் டெல்லி தலைமைக்கு எந்த கால்குலேஷனும் இல்லைங்க. ஏன்னா மோடி காங்கிரஸ்ல இருந்து ஸ்டாலினை வெட்டணும்னு நினைக்கிறாருங்க. எங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குங்க. காங்கிரஸுக்கு ஸ்டாலினால 10 சீட்டு 9 சீட்டு வருதுங்கிற எண்ணம் எங்களுக்கும் இருக்கு. நான் மறுக்க வரலையே. ஸ்டாலின் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு டெல்லியில வருங்கிறாரு. நான் உறுதியா சொல்றோம் மோடி தான் 2029 வருவாருன்னு நம்ம சொல்றோம். பட் அந்த இடத்துக்குள்ள நாங்க என்ன பாக்குறோம்னா காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரிங்கிறது எங்க கருத்து. நம்ம எங்கேயும் வெளிப்படையா நம்ம கருத்து எதிலும் சொல்லக்கூடியவங்க. சார், இப்ப இதுல ஜோதிமணியோட டைரக்ட் அட்டாக் காங்கிரஸ் வெளில அனுப்பிட்டு காங்கிரஸ் அதிமுக அப்படி ஒரு தாவேக்கா அப்படி ஒரு அலையன்ஸ் நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்காது? கற்பனையா 1000 அலையன்ஸ் பேசலாம் தம்பி, நடைமுறை சாத்தியம்ங்கிறத பார்க்கணும். திமுக அணி வெற்றி தொடர வர இன்டாக்டா இருப்பாங்க. இன்னைக்கு அதை ஸ்டாலின் காமராஜ் இஷ்யூ லிமிட்டை தாண்டி போறதுல உள்ள டேமேஜை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காருங்கிறதை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸை ஸ்டாலின் டக்குன்னு உள்வாங்கி இந்த அறிக்கையை கொடுத்துட்டாரு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் சார்? இது நாடார்கள்ட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமே. இப்படி நம்மள பேசிட்டாங்களே அப்படின்னா ஏற்கனவே ஆதரவா வந்த ஒரு சில சதவீதமும் நெருக்கடிக்குள்ளார போயிடுது. என்னன்னா ஸ்டாலின் பேசல, ஸ்டாலின் பேசாம திருச்சி சிவா எதுக்கு பேசுறாங்கிறது திருச்சி சிவாவுக்கே தெரியும். இன்னும் அதை தூக்கி போட்டு எங்களை நாங்களே கிளைம் பண்றதெல்லாம் வேண்டாம் சிவா, நீங்க எதுக்கு பேசுறேன்னு சிவாவுக்கே தெரியும். இது பேசுறது பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அது தெரியும். அது இது என்னத்துக்கு? எனக்கும் இவ்வளவு நண்பர்கள் இன்னைக்கு
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுன்னு ஒரு கல்லர் சமுதாய தம்பி தான். எனக்கு ஒரு பெரிய இக்கட்டுல வந்து எனக்கு உதவின ஒரு தம்பி தான். நீங்க வந்து முடிச்சு வைக்கணுங்கிறது விதின்னு அந்த கல்லர் சமூக தம்பி தான் பேசினான். இதுக்கு மேல சிவாவுக்கு புரியும், அதுக்கு விட்டுருங்க, இதுக்கு மேல அதெல்லாம் பேசாண்டாம். சார் இப்ப இதுல வந்து சார் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமா அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு விழுற 4 ஓட்டுல வந்து 1 ஓட்டு வந்து விசிகா ஓட்டு அப்படிங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% விசிகா கிளைம் பண்றாங்க சார். விசிகா கிளைம் பண்ணலாம், மதிமுக கிளைம் பண்ணலாம், காங்கிரஸ் கிளைம் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணலாமே. விசிகா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகம் பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிறனால அவங்க அதை கிளைம் பண்ணலாம், அதுல எந்த தவறும் இல்லையே. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் தாண்டி விசிகா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 2019 2 சீட்டு வாங்கினாரு, 21 6 சீட்டு வாங்கினாரு. அப்பெல்லாம் 25%ங்கிறது அவர் கிளைம் தெரியாதா? 3 எலெக்ஷன்ல ஒன்னா தான் நின்று இருக்காங்க எல்லாருமே. அப்ப இவரு 25ங்கிறது ஒரு கிளைம் தான். என்ன எவிடன்ஸ் இருக்கு அதுக்கு? காங்கிரஸும் கிளைம் பண்ணலாம், மதிமுக கிளைம் பண்ணலாம், இங்க இருக்க எல்லாருமே கிளைம் பண்ணலாம். நான் தான் தெளிவா சொல்றேன், காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில தோத்தவங்க எல்லாம் ஒன்று கூடி ஜெயித்துட்டு இருக்காங்க. 45% மேல அந்த அணிக்கு ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு இருக்குது. ஸ்டாலின் 2026 45% குறைய மாட்டாருங்கிற கருத்தை, அந்த அணி இன்டாக்டா இருக்குங்கிற கருத்தை நான் தான் சொல்றேன். அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க கான்ட்ரிபியூஷனை கிளைம் பண்ணலாம். யாருக்கு கான்ட்ரிபியூஷன் யாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இல்ல இப்ப நீங்க களத்துல, நீங்க ஏசி ரூம் அரசியல் விமர்சகர்ல நீங்க களத்தில் நின்று பேசுபவர், விசிகா இப்படி கிளைம் பண்றதுக்கு ஒரு தார்மீகம் இருக்கா? கண்டிப்பா விசிகா கூட கான்ட்ரிபியூஷன் அதிகம் இருக்குங்கிறதான என் கருத்து. பட் வாட் இஸ் தி எவிடன்ஸ் ஃபார் தட்? என் கருத்து நான் அதை மறுக்க வரல. நீங்க 2 வாங்குறீங்க, நீங்க 6 வாங்குறீங்க, கம்யூனிஸ்ட் 2 வாங்குறாங்க, கம்யூனிஸ்ட் 6 வாங்குறாங்க, கம்யூனிஸ்ட் 2 வாங்குறாங்க, கம்யூனிஸ்ட் 6 வாங்குறாங்க. 3 எலெக்ஷன்ல பிக்சடா தானே, சயின்டிபிக்கா தானே, ஒரு மெத்தடாலஜி படி தானே அது போயிட்டு இருக்கு. அந்த மெத்தடாலஜியை மாத்தணும்னா மற்றவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? நீங்க வளர்ந்துட்டீங்க, கம்யூனிஸ்ட் வளரலங்கிறன்னு எப்படி கம்யூனிஸ்ட் ஒத்துக்குவான்? இப்ப விசிகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு, அதோடைய வளர்ச்சி நமக்கு தெரியுது சார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் 2 எம்பி தான் ஜெயித்திருக்குது. 2 கம்யூனிஸ்டுகளும் 2 எம்பி தான் ஜெயித்திருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது முன்னாடி அங்கீகரிக்கப்படாம இருந்ததுனால அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி அங்கீகாரத்துக்கு இங்க உள்ள சீட்டுகளை தான் கம்யூனிஸ்ட காப்பாத்துது. அப்ப கம்யூனிஸ்டும் 2 சீட்டு ஜெயித்திருக்காங்க, விசிகாவும் 2 சீட்டு ஜெயித்திருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். பட் நான் சொல்றேன் விசிகா கான்ட்ரிபியூஷன் அதிகம். இதை வந்து எவிடன்ஸா எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா சார் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு டெக்னிக்கலா புரியுதா? நான் சொல்றது எவிடன்ஸா எப்படி எடுக்க முடியும்னு கேட்டேன். ஆனா சார் இப்ப அதிமுக கூட்டணியில பாமக ஒரு 20 சீட்டு கேக்குறாங்கன்னா, இப்ப அதுக்கு 35 சீட்டு கேட்பாங்க, ராஜ்யசபாவும் கேட்பாங்க. அது தோத்து போன அணி, அவங்க ஒண்ணு அங்க ஒண்ணும் ஜெயிக்கல. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அப்ப பாமகக்கு ஈக்குவலா விசிகா கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார்? எனக்கு 20 சீட்டு கொடுங்க, எங்களால தானே நீங்க வட தமிழகத்துல ஜெயிக்கிறீங்க. தாராளமா கேட்கலாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா 6 தான் கொடுப்பாருங்கிறீங்களா சார்? நீங்க 2க்கும் 6க்கும் சம்மதிச்சிருக்கீங்கல்ல. நீங்க 0.7% எடுத்த நீங்க 2 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் சம்மதிச்சிருக்கீங்கல்ல. மீண்டும் நான் சொல்றேன் விசிகாவுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம். பட் நீங்க 2 6ன்னு சமைச்சு தான் போயிருக்கீங்க, கம்யூனிஸ்டும் 2 6ன்னு சமைச்சு தான் போயிருக்காங்க. அப்ப இதுல நீங்க பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வந்துட முடியும்? நீங்க திமுக அணிக்குள்ள பிரச்சனை பண்ணணும்னு பேசுறவங்க எழுதுறவங்க 1000 எழுதலாங்க. நான் திமுக அணி இன்டாக்டா இருக்குங்கிற கருத்தை சொல்லக்கூடியவன். அதுக்கு காரணம் ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜோதி பாசு மாதிரி அந்த அணியை ஸ்டாலின் கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறது ஒரு காரணம். அவங்க ஒரு அக்செப்டட் நாம்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. லா ஆஃப் எஸ்டாப்பல் படி அக்செப்டட் நாம்ஸ் நீங்க எப்படி மாத்துவீங்க? சிறுத்தைகள் வளர்ந்துருக்குன்னா நாங்க வளரலையான்னு மற்ற கட்சிகளும் கேட்பாங்கல்ல. நீங்க போன தேர்தல்ல நம்ம பேட்டியிலேயே நீங்க குறிப்பிட்டீங்க, போன தேர்தலையும் ஸ்டாலின் இவ்வளவு சீட்டு தான் கொடுப்பாருங்கிறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி அடிச்சிங்க. இந்த வாட்டியும் அதே கால்குலேஷன்ல தான் போவாரா, அதுல எதுவும் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெரும்பாலும் ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்கும் தம்பி அங்க. அதனால என்ன சிறுத்தைக்கு அதிக சீட்டு கிடைக்க கூடாதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் திருமாவுக்கும் உள்ள முடியும். ஓகே, இப்ப காங்கிரஸ் சார், காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வந்துருவாங்களா, இல்ல என்ன அவங்களோட திட்டம் என்னவா சார்? டெல்லி தலைமை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு ஸ்டாலின் கொடுத்தாலும் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனை தான் மீனா பார்ப்பாங்க. அவர் அதனால தான் ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சி டெல்லியில மலருன்னு சொல்றது, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்கும் அதையும் சேர்த்து தான் ஸ்டாலின் சொன்னோம். பாத்தீங்களா, கலைஞரோட ரொம்ப ஸ்ரூடு பொலிட்டிஷியன் ஸ்டாலின். உண்மைங்க இது சார். இப்ப இபிஎஸ் வந்து திரும்ப இந்த கம்யூனிஸ்ட் இவங்க விசிகாவை கூப்பிடுறது, இவங்க இல்லைன்னு சொல்றது, இந்த நெருக்கடியை வந்து திமுகவுக்கு ஒரு சைட்லைன் பண்ணிக்கிட்டே இருக்காரா? இபிஎஸ் திறமசாலி தான், ராஜதந்திரி தான்.
பட் வீழ்ச்சியில் அவர் பதற்றம் அடைகிறாரு, அவர் குழப்பம் அடைகிறார். அதான் சொல்றேன், ரவீந்திர துரைசாமி வீடியோ பார்க்காதீங்க ஐயா. முன்னமெல்லாம் என் வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெம்பே வந்து கவுண்டர் பண்ணுவார். எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், சத்திரியன் குருமூர்த்தி உங்களை தூக்கி போட நினைக்கும் போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியிலிருந்து வந்தவர் நம்ம தூக்கி போட்டோம்னா நேரடியாக போய் இவர் சசிகலா காலில் எல்லாருமே பல பத்து விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்க. அதனால தூக்கி போடக்கூடாதுன்னு உங்களை நாங்கள் காப்பாற்றணும். எங்க பண்டாரி, ஜெய்ஸ்வால், பாரத் பதக் ஜி டீம் தான் உங்களை காப்பாற்றி விட்டது. நம்ம சார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இவரை சத்திரன் குருமூர்த்தி சொல்ல மாதிரி சிஎம்ஆ விட்டு கலத்தி விட்டுட்டா எல்லாருமே சசிகலாட்ட போய் விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்கன்னு தான் நாம் அப்போ உங்களை காப்பாற்றி விட்டோம். அப்போல்லாம் என் பேட்டியை பேசியிருப்பீங்க, உங்களுக்கு அது உத்வேகமாட்டும் எழுச்சியாட்டும் இருந்திருக்கும். நாம என்ன செய்தோமோ மனிதநீதிக்கு மனிதநீதி அடிப்படையில் தர்ம நியாயப்படி தான் அதை செய்கிறோம். இப்போ என் வீடியோ பார்க்காதீங்க, பார்த்தா அதை வச்சு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான். சார், இப்ப விஜயை காட்டி விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கெல்லாம் பேரத்தை இன்னும் கொஞ்சம் வலிமையாக்குறதுக்கான ஒரு ஆப்ஷனா விஜய் இருக்காரா சார்? அப்படியெல்லாம் விஜயை காட்டி வெற்றி பெற்ற இடத்துல இருந்து யாருமே பேரத்தை காட்டவும் இல்லை, அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடவும் இல்லை. திருமாவளவன் தெளிவுபடுத்திட்டாரு, எல்லாருமே தெளிவுபடுத்திட்டாங்க. கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வெற்றி பெறுவாங்கிறாங்களேன்னு பிடிக்காதவங்க ஊடகத்துல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. உடையுன்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாக்குறோம், ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே சார். நான் ஏங்க அதை சொல்ல போறேன்? அரசியல் எல்லாமே அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்ங்கிறது மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அப்போ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கு. யாருங்க அதை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்க போவாங்க? இப்ப கிட்டத்தட்ட உங்கள் பார்வையில் 2026 4 முனை போட்டி அப்படிதானே சார்? கண்டிப்பா 4 முனை போட்டி தான். ஸ்டாலின் அணியில தேமுதிக வந்து சேரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி சார். நன்றி.